தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5வது சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பொய் பேசுகிறவரை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்களே. சேர்ந்து வசிப்போம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யமின் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும். ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த சங்கீதத்திலே 12வது வசனம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமேன், அல்லேலூயா. காருண்யம் என்பது கிருபை, தயவு, இரக்கம், இதெல்லாம் அந்த காருண்யத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த காருண்யத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆமென், அல்லேலூயா. இந்த காருண்யத்துக்குள் நம்ம வரும்போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்குது என்று பார்த்தால், இந்த வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து. ஆமென். கர்த்தருடைய கிருபை, காருண்யம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ஜனங்களாய், நீதிமானாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது இந்த காருண்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அடுத்தபடியாக அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. பாருங்கள், 18வது சங்கீதத்தை பார்க்கலாம். அதில் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராகவ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ஆமென். தாவீதுக்கு எத்தனை பிரச்சனைகள், அதுதான் சொல்கிறான். இந்த சங்கீதத்தை ஃபுல்லாக தாவீது சொல்கிறான், சத்துருவின் கைக்கும் தன்னுடைய மாமனாகிய சவுலின் கைக்கும் என்னை விடுவித்த தேவன். அல்லேலூயா. அவருடைய காருண்யம் இருக்கும்போது தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய காருண்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய பாதுகாப்பு தாவீதுக்கு இருந்தது போல. தாவீது காடு, மேடு, குகைகள், கண்ட எல்லா இடங்களும் ஒளிந்து அவனுக்கு சவுலுக்கும் சத்துருவிதே தன் சொந்த மகனுக்கு கூட பயந்து அவன் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய கிருபை, காருண்யம், தயவு இருக்கும்போது ஆமென், அல்லேலூயா, எல்லா பாதுகாப்பும் அவனுக்கு வந்தது. எத்தனை காடுகள். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய காருண்யத்தை பெற்றுக்கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்புறம் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 19 பார்க்கலாம். 35வது வசனத்தை. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய காருண்யம் தாவீதை அப்படித்தான் உயர்த்தியது. அவருடைய கிருபையே நம்பியிருந்தான், அவருடைய தயவையே நம்பியிருந்தான், மனுஷரை அல்ல. ஏன்னா மனுஷரெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருந்தாங்க. சத்துரு தன் சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் யாரையுமே பார்க்கவில்லை. நம்ம காருண்யத்தை, கிருபையை கொடுத்த, தன்னை அழைத்த, பாருங்கள், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தன்னை அவருக்கென்று அவருடைய ராஜ்யத்தை ஆளும்படியாக தன்னை அழைத்த தேவனையே நோக்கி பாடி துதித்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கும்போது அவருடைய உயர்வு, ஆமென், அல்லேலூயா, அதான் அவருடைய அதை அறிந்த தாவீது தான் சொல்லுகிறான், உம்முடைய காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர்.
உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. அதான் நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய காருணியம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த காருணியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது முதலாவது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாகிறது, அப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது, அப்புறம் உயர்வு உண்டாகிறது. 3 காரியங்களையும் அவருடைய காருணியத்துக்குள், கிருபைக்குள், தயவுக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த காருணியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தாலும் வாசித்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை, தயவு. இந்த காருண்யம் என்றால் அது எல்லாம் அடங்கியிருக்குள்ள காருண்யம், கிருபை, தயவு, இரக்கம், இதெல்லாம் அந்த காருண்யத்துக்குள்ளே இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காலையிலே, ஹல்லேலூயா, காலையிலே, ஹல்லேலூயா, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலை வேலை முக்கியமான வேலை. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. இந்த காலை வேலையில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் எல்லாருக்கும் முன்பாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும்போது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. அந்த நாளிலும் தயவையும் கிருபையும் பெற்றுக்கொண்டால் மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும். ஹல்லேலூயா. அதுபோல் அவருக்கு ஜெபம் மிக 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 அவசியமானது. காலை வேளையில் அவருடைய கிருபை ஜெபிக்கும் போது அவருடைய கிருபை அந்த நாளுக்கு இந்த புதிய கிருபை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தான் பாதுகாப்பு, ஆசீர்வாதம், உயர்வு உண்டாகக்கூடியது. அப்புறம் நம்ம இந்த மாதம் தியானித்தபடி தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை தான் உள்ளவன். என்னது உள்ளவன்? விசுவாசம் உள்ளவன். ஹல்லேலூயா. இந்த பாதுகாப்பு, ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை இது வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய விசுவாசம், இந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். தேவன் இந்த 6 மாதம் நம்ம கடந்து போயிடுச்சு. எஞ்சியுள்ள 6 மாதங்களிலே நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்கலாம், நம்ம பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாள் தடைபடாது. ஹல்லேலூயா. அது தாமதித்தாலும் அது வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் அதை தாமதித்தாலும் எஞ்சியுள்ள 6 மாதங்களிலே நம்ம எந்த காரியமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து அந்த காரியமெல்லாம் தாவீதுக்கு கிடைத்தது போல தேவன் கைவிட்டாரா? ஏன்னா அவன் கிருபையை பிடிச்சுக்கிட்டான். கர்த்தருடைய காருண்யத்தை, தயவை, இரக்கத்தை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சுவான் பாருங்க. இறங்கும் ஆண்டவரே அப்படி பிடிச்சதுனால அவனுக்கு முதலாவது அவன் பயங்கரமான பாதுகாப்பு உண்டானது. தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய ஆளுகையை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே, கால வேளையிலே அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருப்போம். அவருடைய காருண்யத்துக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக காத்திருப்போம். தேவனுடைய இரக்கம், கிருபை நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு உள்ளவன் இந்த விசுவாசம் உள்ளவனாய் நம்ம இருக்கும்போது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தர் மேலே, ஏன்னா நம்ம அவரை நம்பி தான் நம்ம வந்திருக்கிறோம். தேவன் மேலே ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது அந்த விசுவாசம், ஹல்லேலூயா, இந்த 3 காரியங்களையும் செய்யும். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். நிச்சயம் தேவன் இந்த எஞ்சியுள்ள 6 மாதங்களில் தடைபெற்றிருக்க எல்லா காரியங்களிலும் தேவன் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது முழங்கால் பற்றி ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரம் வரப்போகும் ராஜாவே உம்மருக்காக வாஞ்சிக்கிறேன். சீக்கிரம் வரப்போகும் ராஜாவே உம்மருக்காக காத்திருக்கிறேன். உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். உம்முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். உமக்காக வாழ நானும் ஆசைப்படுகிறேன். வருக ஆசை
ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலே நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்வாராக. அல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமை அன்று நடந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நாம் தியானித்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு 13:12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் 2 நபரை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று உள்ளவன், எல்லாரும் சொல்லுங்க, உள்ளவன். இன்னொன்று இல்லாதவன். ஆனால் இந்த உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் கொடுக்கப்படுகிற காரியங்கள் அது நேர்மறையாக இருக்கிறது. இப்போ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இல்லாதவனுக்கு தான் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? இல்லாதவன், கஷ்டப்படுறவன், ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கையில் அப்படி நீ சொல்கிறவங்க தான் கொடுக்கணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படுமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவன் பரிபூரணமும் அடைவான். அப்போ இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிறதும் எடுத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சபையில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேணும். அல்லேலூயா. இல்லைங்க, நான் ஒன்றுமே இல்லாதவங்க, எனக்கு படிப்பும் கிடையாது, அறிவும் கிடையாது, திறமையும் கிடையாது, ஒன்றுமே இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் எம்டி, ஒன்றும் இல்லைங்கிறத உணர்வு இருந்ததுன்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறதும் என்ன செய்யப்படும்? எடுத்து கொள்ளப்படும். ஆனால் உள்ளவனுக்கு என்ன செய்யப்படுமா? அதிகமாய், இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். அவன் என்ன அடைவான்? பரிபூரணமும் அடைவான். அப்படியானால் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் உள்ளவனாக வாழ வேண்டும். அல்லேலூயா. நிறைந்தவனாக வாழ வேண்டும். அல்லேலூயா. குறைவில்லாதவனாக வாழ வேண்டும். இந்த நிறைவும் குறைவும், உள்ளதும் இல்லாததும் எங்கே இருக்குன்னா அவங்க மனசில் தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கையின் பின்னேற்றத்திற்கும் நம்முடைய மனதின் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. பாருங்க, என்ன இருக்கிற, எப்படி இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறங்க, இந்த மாதிரி திருப்தி இல்லாதமேலே வாழ்வாங்க. பாருங்க, வாழ்நாளெல்லாம் கர்த்தர் கொடுத்தவைகள் அல்லது நமக்குள்ளே இருக்கிறவைகளுக்காக நன்றி செலுத்துகிறவர்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள். அதனால தான் உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அவன் என்ன அடைவான்? பரிபூரணம் அடைவான். நீங்கள் உள்ளவனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் தருவார். இந்த 6 மாதத்தில் you will receive many blessing. அல்லேலூயா. நீங்கள் உள்ளவர்களாக இருந்தால், ஆமென். அப்படியானால் இப்போ நான் இல்லாதவன் மாதிரி அல்ல, உள்ளவனாக நான் நடந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றும் இல்லாதவனா அப்படியே ஒரு ஏழை மாதிரி காட்சி அளிக்கிறவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நான் உள்ளவனாக இருந்தால் தான் எனக்கு இன்னும் கொடுக்கப்படும். நான் என்ன செய்வேன்? நான் இல்லாமல் நடித்தோம்னா சிலருக்கு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க, அது உலகம். ஆனால் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது விசுவாசம். அல்லேலூயா. ஆனால் நம்மக்கிட்ட தேவன் தந்திருக்கிறவைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தினா தேவன் தராதவைகளை குறித்த எந்த முறுமுறுப்பு நமக்குள்ள என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. நீர் தந்த
இந்த வாழ்வுக்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா, எல்லாரும் கை தட்டி செய்யா ஏசையா ஏசையா சொல்லுங்க அப்பா பார்த்து. ஏசையா ஏசையா. அல்லேலூயா. நான் இல்லாதவனே இல்லை. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டனோ அன்னைக்கு நான் உள்ளவனாய் மாறிவிட்டேன். அல்லேலூயா. என்னை எம்டி ஆக்குகிற சிந்தனைகள், எண்ணங்கள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நிரப்பப்பட்டவன், நான் உயர்த்தப்பட்டவன், நான் மேன்மை உள்ளவன். இந்த மாதிரி தாட்டில் நம்முடைய ஓட்டத்தை நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உள்ளவனாக இருந்தால்தான் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. 3 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று உயிருள்ளவன், இன்னொன்று உணர்வுள்ளவன், 3வது உண்மை உள்ளவன். அல்லேலூயா. முதல்ல உயிருள்ளவன். வெளிப்படுத்தல் 3:11 ஆண்டவர் சர்தை சபை நினைக்கிற சர்தை சபையை பார்த்து சொல்லுவார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும், ஆமா, நீர் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய். நீங்களும் நானும் என்ன பெயர் கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் உயிருள்ளவர்கள். ஒரு அல்ல நல்லா தான் இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா 1 யோவான் 5:12 சொல்லுகிறது. 1 யோவான் 5:12 என்ன சொல்லுகிறது? குமாரனை உடையவன் ஜீவனை, உயிரை உடையவன். ஜீவனா உயிர். அப்ப யாருக்குள்ளெல்லாம் இயேசு இருக்கிறாரோ நீங்கள் உயிர் உள்ளவர்கள். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் உயிர் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா. அப்ப நான் உயிர் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க. உயிர் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் உயிர் இருந்துட்டு நீ செத்தவனாக இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நம்மளை சொல்லிடக்கூடாது. நீ உயிர் உள்ளவனாக இருந்தும் செத்தவனாக இருக்கிற, செத்தவையடி சொல்லிடக்கூடாது. நான் உயிர் உள்ளவன். அல்லேலூயா. இந்த பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நமக்கு இருக்கிற பிளட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காலையில் 6 மணிக்கே கீழே ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் பிளட்டு கொடுப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர். அதுவும் கொஞ்சம் பிளட் இல்லை, நிறைய. எல்லா டெஸ்ட்டுக்கும் என்னதான்? பிளட்டு தான். ஏன்னா மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கிறது? இரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உயிர் என்ன? வாட் இஸ் அ லைஃப் அப்படின்னா விசுவாசம். ஃபெய்த் இஸ் அ லைஃப். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம். அதை கூட சங்கீதத்தில் பாஸ்டர் சொன்னாங்களே, விசுவாசம் நமக்குள்ள எப்படி இருக்கிறது? உயிராய் இருக்கிறது. விசுவாசம் என்கிற பிளட் நமக்குள்ள ஓடும் போது நம்ம உயிராய் இருக்கிறோம். எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்குள்ளே விசுவாசம் என்கிற ரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவங்கள அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் ரோமர் 1:17 வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஒரு நீதிமானை எடுத்துக்கிடுவோமே. ஒரு மனுஷன் எடுத்துக்கிறோம். அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். உடனே எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போகிறாங்க, அல்லது இன்டர்கேர் யூனிட் ஐசியூ வார்டில் கொண்டு போகிறாங்க. போன உடனே அவனுக்கு உடனே குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. அந்த குளுக்கோஸில் மெடிசன் ஏற்றுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வருகிறது? உயிர் வருகிறது.
அதுபோல் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா, இப்போ செத்துக்கிட்டு இருக்கிற நீதிமானுக்கு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டெத்தை நான் சொல்கிறேன், சரீர மரணத்தை அல்ல. ஆவிக்குரிய மரணத்தில் ஒரு மனிதன் மரித்து கொண்டிருக்கும் போது அவனுக்குள்ளே விசுவாசம் வந்தவுடனே துள்ளி எழும்பிடுவான். ஏன்னா விசுவாசம் அவனுக்குள்ளே உயிரை கொடுத்து விடும். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு மாதிரி நம்ம யாரும் பாடுபட்டு இருக்கிறோமா? சில சொல்லுவாங்க, யோபு போல துன்பப்படுறையா. நிச்சயமாக கிடையாது, ஜீரோ கூட கிடையாது. ஆனால் அவனுக்குள்ளே விசுவாசம் வந்த உடனே அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல. அப்ப விசுவாசம் வந்த உடனே ஒரு மனிதன் என்ன செய்யறான்? உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. என்ன விசுவாசம்? தேவன் உயிரோடு இருக்கிறார். என்ன விசுவாசம்? தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. நான் அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சி வார்டில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பிள்ளையை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த பிள்ளை மருந்து குடிச்சிட்டா. மருந்தை குடித்து உயிருக்கு போராடுற ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணணும்? அவளுக்கிட்ட இருக்கிற அந்த மருந்தெல்லாம் என்ன செய்யணும்? 24 வயசு பிள்ளை, அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அவளுக்குள்ள இருக்கிற மருந்தெல்லாம் எடுக்கணும். மருந்தை எடுத்தால்தான் அவள் என்ன செய்ய முடியும்? உயிரடைய முடியும். அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து விசுவாசத்தை கொண்டு வைக்கிறது தான் உயிர். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு பக்கம் குளுக்கோஸ் சேர்த்துறாங்க, இன்னொரு பக்கம் அவளுக்குள்ள வாயில் அந்த டியூபை விட்டு போட்டு க்ளீன் பண்ணணும், ஸ்டொமக் க்ளீன் பண்ணி. இப்போ அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் சில நேரம் அவிசுவாசத்தில் இருக்கும்போது உயிர் இல்லாமல் போயிடுது. அவிசுவாசத்தில் இருக்கும்போது உயிர் இல்லாமல் போயிடுது. இதெல்லாம் நடக்குமா? என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தாங்க. என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை. அவன் சொல்கிறான், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமிங்கிறான். சோதனை மேல் சோதனை போதுமடா. சாமிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான் பாருங்க. போதுமடா. அந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையா. ஜெபம் பண்ணி தான் என்ன கண்டே? ஜெபம் பண்ணி என்ன நடக்கலை? பதிலே கிடைக்கல. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே அவிசுவாசம் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சா வி ஆர் டைங். நாம் மரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு குளுக்கோஸ் மாதிரி, நமக்கு பிளட் மாதிரி. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா நமக்கு குளுக்கோஸ் மாதிரி, நமக்கு பிளட் மாதிரி ஏறிடுது. ஏறின உடனே உயிர் வந்துடுது. அதனால தான் மனிதன் அப்பத்தினால் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்வீர்கள். எப்படி வாழ்வீர்கள்? விசுவாசத்திலே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஈவேரா ராமசாமி என்று ஒரு நாத்திகர் ஒருவர் நம்ம நாட்டில் இருந்தார். உங்களுக்கு தெரியும், ஈவே பெரியார்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈவேரா அப்படின்னு. அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? கடவுளை மற, மனிதனை நென. கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவன் முட்டாள், கடவுள் கிடையாதுன்னு பிரசங்கம் பண்ணார். அவர் ஒரு ப்ரீச்சர், நல்ல ப்ரீச்சர். நம்ம இயேசுவை விசுவாசிங்கிறோம். அவன் என்ன பிரசங்கம் பண்ணுறான்? கடவுளே இல்லை. திடீரென்னு அவருக்கு ஒரு வியாதி வந்து மூத்திர கோஷம் பாதிப்புக்குள்ளாயிடுச்சு, கிட்னி பாதிப்புக்குள்ளாகி இப்பொழுது அவர் ஒரு 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 மூத்திர பையை தொங்க விட்டு இருப்பாங்க. அந்த பையை பிடிச்சிக்கிட்டே மேடையில் போய் பிரசங்கம் பண்ணுவார். உயிர் இருக்க வர கடவுள் இல்லை என்று சொல்லுவேன். பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. உயிர் இருக்க வர கடவுள் இல்லை என்று நான் சொல்லுவேன். நம்ம உயிர் இருக்கும் வர கடவுள் உண்டுன்னு சொல்றணும். அதனால உயிருக்கு பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இழுத்துக்கிட்டு கிடந்தாலாவது இயேசுவை சொல்லணும். ஹல்லேலூயா. அதனால என்ன பலவீனம் எனக்கு வந்தாலும் என்பிஎன் ஊழியமும் தடைபடாது, சபை ஊழியமும் தடைபடாது. அதுக்கு யாரும் தடையும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஈவேரா பெரியார் மூத்திர பையை பிடிச்சிக்கிட்டே ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்.
இன்னும் மிஷினரிகள் எவ்வளவு பலகீனத்தோடு ஊழியம் செய்தார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள சரீரம் பலகீனமாக இருந்தாலும் உயிர் இருந்தது. அந்த உயிர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஐயா, சரீரம் பலவீனமாக இருக்கு, ஆனால் உயிர் இருக்கு. ஆமென். அவன் ஒன்று, ஐயோ அப்பா ஏன் தான் எனக்கு இப்படி வந்துச்சோ. நான் சொன்னல, போன வாரம் ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணி முடிஞ்சு என்னுடைய நேரம் முடிஞ்சது. அப்படியே சாய்கிறேன். என் பேக் பெயினை தாங்கவே முடியலை. உடனே மறுநாள், அதுக்கு மறுநாள் நான் ஹாஸ்பிட்டல் போய் அப்போல்லோவில் சேர்ந்த உடனே எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போய் சேர்ந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அருமையில்லை, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், என்னையா இது ஜெபம் பண்ணுறவனுக்கு எப்படி நடக்குது? ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் நடத்துகிறீங்க ஊராக போய், உங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நிறைய பேர் கொஸ்டின் இப்போவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், இப்படி நடந்தாலும் இதுலையும் எனக்கு உயிர் இருக்குது, நமக்கு உயிர் இருக்குன்றதை காட்டுறது நம்ம சோர்ந்து போகாமல் செய்கிற ஊழியம்தான். எல்லாம் நிறுத்திடுங்க, அவ்வளோத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க, அவ்வளோத்தையும் ஸ்டாப் பண்ணிங்க, முடிஞ்சு அப்படிங்கிறது இல்லை. உயிர் இருக்கும் வரை, உயிருள்ளவரை உமக்காய் வாழ்வேன், உயிர் தந்தவரை உயிராய் நேசிப்பேன், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உமைத்தானையா. ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் என்கிற உயிர் நமக்குள்ள வந்த உடனே நாம் உள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாயிரு. மார்க் 5:36 அந்த ஜெபாலய தலைவனுடைய மகா இறந்து போயிட்டான்னு செய்தி வருகிறது. கர்த்தர் சொல்றாரு அவனை பார்த்து, பதட்டப்படாத, கலக்கமடையாத, நீ எப்படி இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதுதான் அவளுக்கு உயிரை கொடுக்கும். உனக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா உனக்குள்ள உயிர் வந்துடும். இந்த உயிர் உன் பிரச்சனையில உயிரை கொடுக்கும். பிரச்சனைக்கு அவன் ஜீவன் உண்டாயிரும். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை மாறிடும், அதான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். இவன் போறான், அங்க ஏற்கனவே செய்தி வந்துச்சு, ஒரு மகள் மரித்து போனால் போதகரை. இவன் அடுத்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, உயிர் விட்டுறாது. அதுதான் உயிர். உனக்குள்ள உயிர் இருந்தால் தான் மகளுக்கு உயிர் வரும். அந்த உயிர் என்ன உயிர்? விசுவாசம் என்கிற உயிர். ஹல்லேலூயா. இவன் வாயை பேசலை, அதான் பேசாமல் இருக்கிற ஒரு விசுவாசம். நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்லலாம் நான் பேசுவேன். ஆமென். சில விசுவாசம் அமைதியாக பேசாத விசுவாசம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பேசாமல் இரு. நீ எப்படி இரு? ரொம்ப பேசாத, விசுவாசம் மட்டும் உள்ளவனா இரு, எல்லாம் மாறும். அதே மாதிரி ஆண்டவர் வீட்டுக்கு போனார், அந்த பிள்ளைய கையை பிடிச்சி தகுவினார், அவன் எந்திரிச்சிட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மிரக்கலை கொண்டு வரும். அப்போ விசுவாசத்துக்கு என்ன தேவை? உயிர் உள்ளவனாக நான் இருக்கிறதற்கு என்ன தேவை? விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்காத அற்புதங்களை, நான் எதிர்பாராத அற்புதங்களையும் எதிர்பார்க்கிற அற்புதங்களையும் இந்த விசுவாசம் செய்யும். அல்லேலூயா. சரீரமே போச்சியா, சரீரமே, 2 பேருக்கும் சரீரம் செத்து போச்சு, ஆனால் விசுவாசம் உயிர் கொடுத்தது. அவன் உள்ளவனாயிருந்தான். யாரு உள்ளவனா இருந்தா சொல்லுங்க? ஆபிரகாம் உள்ளவனா இருந்தான். பணம் உள்ளவன் மட்டும் இல்ல, பொன்னும் பொருளும் உள்ளவன் மட்டும் இல்ல, என்ன உள்ளவனா இருந்தான்? விசுவாசம் உள்ளவனா இருந்தான். ரோமர் 4 வேதம் சொல்லுகிறது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராள் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவனுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் என்கிற உயிர் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம உடையவர்களாயிருக்க வேண்டும். உள்ளவன் எவனோ? என்ன உள்ளவன்? ஆமாம். பிரச்சனையை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது. இனி என்னங்க ஆண்டவர் அர்ப்பணம் செய்ய போறார், இனி அர்ப்பணம் செய்ய போறார். அவர் வேணும்னே லேட் பண்ணுவார்.
முதல்ல மரியாள் போய் மார்த்தாள் போய் அவருக்கு நியூஸே வந்துருச்சு, நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதியாக இருக்கிறான். ரைட், ஓகே. பின்னும் 4 நாள் அங்கே தங்கினாராம். லாசரு மரித்து போனான். லாசரு என்ன செஞ்சிட்டான்? மரிச்சு போனான். அவருக்கு தெரியும், அவருக்குள்ள உயிருள்ள விசுவாசம் இருந்ததுனால மரித்தவனை உயிரோடு எழுப்ப அவரால் தன்னால் முடியும்னு டிலே பண்ணுறார். டிலே பண்ணி 4 நாள் கழித்து வர்றாரு. உடனே அவன் சிஸ்டர் சொல்கிறாங்க, சிஸ்டர் யார்? மார்த்தாள் சொல்கிறாங்க, கல்லை திறக்காதீங்கயா, 4 நாள் ஆயிற்று, நாருமே. ஏன்னா அங்கே செத்து கிடக்குது, ஆனால் எழுப்ப போகிறதுக்குள்ள உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே சரீரம் மரித்து கிடக்கலாம், அல்லது பிரச்சனை மரித்து போய் கிடக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அதனால் அவன் சொன்ன 4 நாள் ஆயிட்டியா, நாருமையா. ஆண்டவர் சொன்னார், கல்லை புரட்டுங்கள்னாரு. கல்லை புரட்டும் போதே அவனுக்குள்ள எல்லா பாடியெல்லாம் சரியாயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது லாசருவே வெளியே வாழ்னார். இந்த ஜீவன் அந்த ஜீவன் ரெண்டும் போகுது, அங்கே ஜீவன் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. நாயினூர் விதவை மகளின் மரண ஊர்வலம் குறுக்கே நாதன் இயேசு இறங்கி வந்த அழகு அற்புதம். நாதியற்ற விதவை அவளின் கண்ணீர் வெள்ளம். இப்போ என்ன நடக்கு பாருங்க, 2 ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று செத்தவ ஊர்வலம், இன்னொன்று உயிர் உள்ள ஊர்வலம். அல்லேலூயா. ஒன்று மரணம் வந்து கொண்டிருக்கிறது, இன்னொன்று பாருங்க, இயேசு அந்த வழியே போய்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னால் என்ன இருக்குது? கிரேட் மல்டிடியூட். நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க? ஊர்வலமாக வர்றாங்க. எதிரே ஒரு ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கு. எதை தூக்கிட்டு வர்றாங்க? ஒரு டெட் பாடி, ஒரு வாலிபன் செத்து போனான், அவனை தூக்கிட்டு வர்றாங்க. இப்போ அங்கேருந்து மரணம் வருது, இங்கேருந்து ஜீவன் வருது. இப்போ ஜீவன் மரணத்தை விழுங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவன் மரணத்தை என்ன செய்ய வேண்டும்? விழுங்க வேண்டும். மரணம் ஒரு நாளும் ஜீவனை விழுங்கவே விழுங்காது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற உயிரை எதுவும் பறிக்க முடியவே முடியாது. அப்படி ஒரு வேளை நம்முடைய ஜீவன் போகுமானால் அது பிதாவின் மடிக்கு போகும். வேற எவனும் நம்முடைய உயிரை பறிக்கவே முடியாது. ஓ ஹல்லேலூயா, ஆமென். அப்படி மரிப்போமானாலும் does not matter, death does not matter. ஆனால் ஒருவேளை மரிப்போமானால் அது மரணத்தின் கையில் அல்ல, ஜீவாதிபதியின் கையில் நம்முடைய ஆத்மா போகும். அதனால 80 வயசு 75 வயசுக்கு மேல இருக்கவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். என்ன இதுக்கு மட்டும் அல்லையா வர மாட்டேங்க? என்னையா நல்லா இருக்கிறவங்க சாக சொல்றீங்களையா? நான் சொல்றேன், ஆமென். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். அப்பொழுது சொல்லப்படும், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. இப்ப மரண ஊர்வலம் வருது, ஒரு ஜீவ ஊர்வலம் வருது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பாடையை தொட்டார். ஹல்லேலூயா. சுமந்தவர்கள் நின்றார்கள். அவங்கள நில்லுன்னு சொல்லவே இல்லை, லேசாக தொட்டார், நின்றுட்டேன். ஏன்னா ஜீவன் இங்கே இருக்குது, இங்கே உயிர் இருக்கிறது. உடனே சொன்னார், வாலிபனே எழுந்துருனார். அவன் அந்த பாடையில் எந்திரிச்சு உட்காந்து பேச தொடங்கினான்னு போட்டிருக்கு. என்ன பேசுனான்னு தெரியல. என்னப்பா என்ன தூக்கிட்டு இப்படி அலக்கழிச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ உயிர் வந்து உயிரை கொடுத்துருச்சு. நான் சொல்கிறேன், அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடை கட்டி வருகிற சந்தேகங்கள், பாடையில் வைக்கப்பட வேண்டிய அவிசுவாசங்கள், அது எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறணும். ஏன்னா நீங்க உயிருள்ளவர்கள். ஆனா உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் அப்படி பெறக்கூடாது. உயிருள்ளவையா நான் செத்தவே அல்ல. அப்ப என்னது உயிர்? அந்த ஃபெய்த். எந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். மரணமே ஆனாலும் என்ன,
ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்வேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் செல்கிறார், தொடர்ந்து பயணம் செய்வேன். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டது. அந்த ஜீவன் தான் உங்ககிட்ட இருக்குது, அந்த உயிர் தான் உங்ககிட்ட இருக்கிறது. அந்த உயிருக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் தான் நாம் விடும் சுவாசம். விசுவாசம் நாம் விடுகிற புழுத்து போன என்ன, அழுகி போன என்ன, அதிலிருந்து கர்த்தர் உயிரோட எழுப்புவார். அதான் ஆல்ரெடி ஜீசஸ் told to Martha, நீ விசுவாசித்தால், if you believe you will see the glory of God. If you believe you will see the glory of God. Already Martha, already I told you. மார்த்தா கிட்ட சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன், இதை சொல்லிட்டேன், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப மார்த்தாளுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் டல் அடிச்சிருச்சு. அதனால தான் என்ன சொல்றா, நாருமேங்கிற அவிசுவாசம் நாருங்கிறது, விசுவாசம் ஆமென் உயிரோட எலும்புங்கிறது. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கிறது, வாட் இஸ் இன் யூ, வாட் இன் யூ, எந்தான் எங்கள் இடத்துல உள்ளது. வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் நாருமே, விளங்காமல் போகுமே, கெட்டு போகுமே, நாசமாக போகுமே, ஒன்றுமில்லாமல் போகுமே. அப்படி இருக்கா? இல்லை, அது நடக்கும். அது எத்தனை நாள் ஆனாலும் அது ஆண்டவர் உயிரோடு அதை எழுப்ப முடியும். இந்த பிரச்சனை மாறும். இனி எங்கெங்க மாறப்போகுது? தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இனி ஜானன்னா முளம் பண்ண. இது உலக பழமொழி. தலைக்கு மேலே என்ன செஞ்சிட்டான், நீந்து. தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னா அடுத்து என்ன செய்ய, நீந்து. ஹல்லேலூயா, ஆமென். சிங்க நட போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. இதுக்கு ஆமெனா? ஹல்லேலூயா. ஏன் பயப்படுற, நீ நீந்து. ஆமென். பிரச்சனை பெருசாக பெருசாக நம்மளை நீந்த வச்சிருவாரு. ஹல்லேலூயா. நான் வைகுண்டம் போயிருந்த போது இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் குளிக்க போகலாம் வாங்க அப்படின்ட்டு போய் ஒரு நல்ல தண்ணி ஓடிட்டு இருக்கிற இடத்துல கொண்டு போனாங்க. அதில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நல்லா போயிட்டேன். இப்போ எங்கே வந்துருச்சு, கழுத்தளவு வந்துச்சு. அடுத்து கொஞ்சம் போனால் என்ன அளவு, ஆமாம் நீச்சல் அளவுக்கு போயிடும். இப்போ என்ன பண்ண, ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் நீந்துங்க 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 அப்படின்னாரு. நான் நீந்திட்டேன். ஹல்லேலூயா. எப்போ நம்ம மூழ்கிறோன்னு நினைக்கிறோமோ அப்போ கர்த்தர் உங்களை நீந்த வைப்பார். இல்லைங்க, நான் கடன் பிரச்சனையில் மூழ்கிட்டேங்க, உங்களை மூழ்க விட மாட்டார். ஹல்லேலூயா. சரீர வியாதியில் மூழ்கிட்டங்க, உங்களை மூழ விட மாட்டார். ஏன்னா உங்களுக்குள்ள உயிர் இருக்கிறது. அப்படி நான் தண்ணீரில் தத்தளிச்சுட்டு கிடக்கும்போது ஒரு போதகர் மனைவியை திரும்பி பார்க்குறேன். அந்த அந்த பாஸ்டமா என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணியில் இப்படி படுத்து கிடக்குறாங்க. தண்ணியில் இது ஏசுநாதர் தண்ணியில் நடந்த மாதிரி இப்படி படுத்து கிடக்காங்க. கையை வச்சுக்கிட்டு காலை லேசாக காலை பெருவரில் வந்து அடிச்சுக்கிட்டு ஒரு பாஸ்ட் மனைவி இப்படியே படுத்து கிடக்கு. என்னடா நமக்கு கழுத்துக்கு கிளம்புனா மூழ்கிற மாதிரிக்கு இந்த லேடி என்ன செஞ்சுருக்கு, படுத்து கிடக்கு. அது என்னன்னா, அது ஒரு நீச்சலாம். அப்படியா இருக்கா? படுக்க தெரியுமா? கை தூக்குற மாதிரி இருக்கு.
படுத்து கிடக்கு அப்படியே கம்பு. அவன் அப்படி இந்த பிரேதம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நான் பிரேதம் ஆயிடுச்சோன்னு நினச்சேன். இல்லை என்ன 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 இப்படி இருக்காங்க, என்ன ஒன்றும் இல்லை, அவங்க நீந்துறாங்க. என்ன நீந்துறாங்க? கையை பின்னாடி வச்சு அழகாக படுத்து கிடக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் விசுவாசம் உங்களை படுத்து கிடக்க வைக்கும், உங்களை மூழ்க விடாது. ஏன்னா உங்களுக்குள்ள உயிர் இருக்கு. ஓ ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஓ யார் என்ன சொன்னாலும் நான் முகத்தை வைக்க மாட்டேன். எனக்குள்ள ஃபெய்த் இருக்கு, வர நான் முங்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். நாறவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்குள்ள விசுவாசங்கிற உயிர் இருக்கு. அது என்ன நாற விடாது, அது என்ன மூழ்க விடாது, அது என்ன கீழே விழ விடாது. ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிர் உள்ளவனாய் நீங்கள் இருன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த உயிர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, உணர்வுள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. டைம் ரொம்ப ஓடிட்டு இருக்கு, ஆனாலும் ரெண்டாவது என்ன பண்ணு? உணர்வுள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. யோபு 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். போன வார செய்தியை ரெண்டாவது எத்தனை பேர் கேட்டீங்க? போன வாரம் பிரதர் கொடுத்த செய்தியை யாருக்குமே அந்த பழக்கம் இல்லையா? அருமையான சில செய்தியை மறுபடியும் கேட்கணும். ஆதாம் மண்ணா இருக்குன்னு தட்டி ஒருத்தருக்கு என்ன கிடையாது, பயன் இல்லை. ஆனால் ஆதாமுக்குள்ளே ஜீவன் வந்தபோது அவனிலிருந்து ஏவாள் வந்தால், ஏவாளிலிருந்து சந்ததி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அல்லேலூயா. நம்ம உயிர் உள்ளவர்கள் மட்டுமல்ல, நம்ம யாரு? உணர்வுள்ளவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 14:2 வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க? கர்த்தருடைய உணர்வு நம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கர்த்தர் யாரை தேடுறாரு? எல்லாரும் சொல்லுங்க. உணர்வுள்ளவனை தேடுறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் நல்ல உணர்வு இருந்தது. ஆமாம், லேசாக சத்தம் கேட்டால் எந்திரிச்சிருவாங்க. சிலர் இருக்காருங்க பாருங்க, லேசாக சத்தம் கேட்டால் என்ன செஞ்சிருவாங்க? படக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. சிலரை போட்டு அடி அடித்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சின்ன ஆண்டவருடைய சத்தத்துக்கு எழும்பினவர்கள் இன்றைக்கு போதகர் உயிரை கொடுத்து சத்தம் போட்டாலும் என்ன செய்யலை? எழும்பலை. ஏன்னா என்ன இல்லை? உணர்வு இல்லை. பேதுருவனுடைய விழாவில் லேசாக தேவதூதன் தட்டு நான் படகுன்னு எந்திரிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்களா, காலையில் எந்திரிச்சு எத்தனை பேருக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறது? நான் பெட்டில் இருந்ததுனால லிங்க் போடலை. உடனே எங்களுக்கு லிங்க் போடுங்க, நாங்கள் ஜெபிக்கணும். நல்ல விசுவாசிகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நல்லலையா சொல்லுங்க. ஆமென். இப்போ தேவன் யாரை தேடுறாரு? உணர்வுள்ளவனை தேடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க உயிர் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வற்ற ஒரு சபை உருவாகி கொண்டே இருக்கிறது. உணர்வு இல்லாமல் சத்தம் போடலாம், பேசலாம், ஆனால் இருதயம், ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்னென்ன முழு பாருங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும்
முழு மனதோடும். இப்படி எத்தனை பேருங்க அன்பு கூறுகிறோம்? யோசிச்சு பாருங்க. முழு பலன் இருக்கா? நம்ம கத்துறதுல இல்லை. வால்யூமை கூட்டி வச்சுக்கிட்டு 1000-2000 வாட்ஸ் ஆம்பளை பேரை வச்சு கத்துறது கிடையாது. நமக்குள்ளே உணர்வு இருக்க வேண்டுமா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும். சங்கீதம் 119:73 சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. 119:73, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அறிவும் இந்த உணர்வும் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஏசப்பா என்னை எப்படி மாற்றுங்க? உணர்வுள்ளவனாய் மாற்றுங்க. ஏன்னா ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் சகல பாவங்களையும் அசுத்தங்களையும் ஆர்வமாய் செய்கிறார்கள். நல்லா கவனிங்க. உணர்வுள்ளவன் பாவம் செய்தாலும் எப்படி செய்வான்? பயந்துக்கிட்டு செய்வான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், முன்னாடி பயந்த பாவி துணிந்த பாவி. நம்ம என்றைக்குமே பயந்த பாவியாக இருந்தால் தப்பிச்சிடலாம். ஆனால் துணிந்த பாவியாக இருந்தால் தப்பிக்க முடியாது. பாருங்க, தாவீது சவுலினுடைய வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்ட போது அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே அடித்து கொண்டு. இருதயம் எப்படிங்க அடிக்கும்? படக் 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 படக். யூஸ்வலாக இருதயம் எப்படி அடிக்கும்? லேப்டாப் மாதிரி லேப்டாப். ஆனால் தப்பு பண்ணும்போது எப்படி அடிக்குது? வேகம் அடிக்குது. தாவீது அந்த சின்ன காரியத்தை செஞ்ச உடனே அவன் இருதயம் என்ன செய்தது? அடித்து கொண்டது. அதனால தான் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினான். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தேவன் நமக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது உணர்வை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருந்தால், நீங்களும் நானும் உணர்வுள்ளவராய் இருந்தால் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதே 125வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 119வது சங்கீதம் 125. நான் உமது அடியேன், உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உயிருள்ளவனா வச்சிருக்கிறீங்க. உயிருள்ளவர்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அதே நேரத்தில் என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு ஜெபத்தை பாருங்க. தாவீதுனுடைய ஜெபம் 144வது வசனம். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுதுதான் நான் பிழைத்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா பிழைத்திருப்பேன்னா நல்லா வாழ்ந்திருப்பேன். நீங்களும் நானும் நல்லா வாழ்ந்திருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜெபிக்கணும்னு உணர்த்தணும். சில நேரம் நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம் 8:30, அதுக்குள்ளே நான் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் உணர்த்துவார், கொஞ்சம் ஜெபிக்கணும் நீயே. உடனே வேக முடிச்சுட்டு நான் 9 மணிக்கு கரெக்டாக 9 மணிக்கு ஜெபத்தில் இருக்குவேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் பைபிளை படிக்கணும். யூஸ்வலாக செய்கிறது வேறு, ஆனால் சில நேரம் கர்த்தர் நம்மளை உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற ஒரு ஒரு வழியே என்னதான்? உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். செபிக்க உணர்த்துவார், வேதம் வாசிக்க உணர்த்துவார், அவரை துதிக்க உணர்த்துவார், அவருக்கு சாட்சியாக இருக்க நம்மை உணர்த்துவார். அதனால் சங்கீதக்காரர் இன்னொரு வசனத்தில் பாருங்கள், அதே 119:34 என்ன சொல்கிறான் பாருங்க. 119:34. எனக்கு நம்ம கேட்குறது எனக்கு உணவை தாரும். அன்றன்றுள்ள இன்னைக்கு ஆகாரம் கட்டாயம் வந்துடணும். சாப்பிடாம இன்னைக்கு ஒருவேளை காலையில் சாப்பிடாம வந்திருக்கலாம், ஆனால் மதியம் போய் சாப்பிடாமல் இருப்பீங்களா? கொள்ளையில் பாய்ந்தது மாதிரி சவுலின் வீரர்கள் கொள்ளையில் பாய்ந்தது மாதிரி போய் பாய்வோம். பச்சை இறைச்சியை தின்னுட்டு கிடந்தானுங்க. பசி.
அடித்து ஆடை மாடை அடித்து பச்சையாக திங்கிறான். ஏன்னா அவளுக்கு என்ன இருந்துச்சு? உணர்வா? பசி. அந்த மாதிரி நம்ம போய் வெந்தும் வேகாமலும் தின்னுக்கிட்டு கிடப்போம். அது நம்மக்கிட்ட இருக்கிற பசியின் வெளிப்பாடு. ஆனால் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது உணர்வை எதிர்பார்க்கிறார். உணவை அல்ல, எதை எதிர்பார்க்கிறாரு? உணர்வை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உடைய வேதத்தை பற்றி கொள்ளுவேன். அல்லேலூயா. அன்னைக்கு வேதம் இன்னைக்கு எப்படி இருக்கு? சர்ச்சைக்கு வரும்போது தூக்கிட்டு வர்றதான் வேதம். மற்றதெல்லாம் மற்ற நேரமெல்லாம் யாரும் அதை கவனிக்கிறதே இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தர் வார்த்தையிலிருந்து, இந்த வார்த்தையிலிருந்து தான் பேசுவார். நீ whenever read the Bible, God will speak with through the word of God. அல்லேலூயா. எப்பெல்லாம் பைபிளை ஆர்வமாக வாசிக்கிறீங்களோ இந்த வேதம் உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. இந்த வேதத்திலிருந்து தேவன் பேசுகிற வார்த்தைகள் உங்களை எப்படி மாற்றும்? உடனே பைபிள் வாசிக்க மனம் இல்லை, ஜெபிக்க மனம் இல்லை, துதிக்க மனம் இல்லை, ஆராதிக்க மனம் இல்லை, உணர்வே இல்லை. நம்ம இந்த வாலிபர்களெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு பைபிளை வாசிச்சா கர்த்தர் எப்படி அவங்கள உயர்த்துவார் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்வார்? உயர்த்துவார், உயர்த்துவார். நீ இளம் வயதிலே வேதத்தை சுமந்தால் முதிர் வயதிலே வேதம் உன்னை சுமக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். உணர்வு வேண்டும் நமக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் என்ன ஜெபிக்கிறான்? எனக்கு உணர்வை தாரும். அப்போ நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உணர்வுள்ளவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உணர்வுள்ள இருதயம் எப்படி இருக்கும்னா, கடினம் இல்லாத இருதயம். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் கிடையாது. அது என்ன வேறுன்னு எனக்கு தெரியாது, சும்மா சொல்கிறேன். அது எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. அந்த சாஃப்டான ஹார்ட்டில் இருந்து தான் என்ன வருகிறது? உணர்வு வருகிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்க வகை தேடினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி மாறணும்? உணர்வுள்ளவர்களாக. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஏசாயா 11:2 பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேரு உணர்வுள்ள ஆவி. என்ன ஆவி? உணர்வுள்ள ஆவி. இந்த உணர்வுக்கு இன்னொன்று என்னன்னா மனஸ்தாபப்படுதல். அல்லேலூயா. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு மனஸ்தாபப்படுறீங்களா? ஐயோ அதை செஞ்சுட்டு இன்னும் யாராவது திட்டிட்டு மனஸ்தாபப்படுறீங்களா? ஒருத்தரை கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு அப்படியே விட்டுறதில்ல. ஒரு தப்பை பண்ணிட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க? மனஸ்தாபப்படுறதுக்கு பேர் தான் என்னது? உணர்வு. ஐயோ நான் அப்படி சொல்லிட்டேனே, சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நான் சொல்லியிருக்கக்கூடாதே அப்படின்னு மனஸ்தாபப்படுறதுக்கு பேர் தான் என்னது? உணர்வு. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது மனஸ்தாபம். மனஸ்தாபம் அப்படின்னா என்னன்னா, நான் இன்னொருத்தருக்கு செய்த தப்பு அல்லது அவங்களுக்கு விரோதமாக செஞ்ச பாவத்தை குறித்த ஒரு உணர்வு தான் என்னது? மனஸ்தாபம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 21:28-29 வாசிங்க. மத்தேயு 21:28-29. இரண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அல்லேலூயா.
மாட்டேன் என்றான், ஆகிலும் அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? அப்பா சொல்லுக்கு தட்டிட்டமே, அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படியலையே அப்படின்னு ஒரு மனஸ்தாபம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. அந்த மனஸ்தாபம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த உணர்வு உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவங்க என்ன சொல்லிட்டு கிடக்காங்க? அம்மா சொன்னா சொல்லிட்டு கிடக்காங்க. இன்னைக்கு வளர 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 கீழ்ப்படியாம வந்துகிட்டே இருக்குது. அப்பா சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, எங்க அப்பா சொல்லிட்டாங்களே. முதல்ல அவன் என்ன சொன்னா? மாட்டேன் என்றான். போக மாட்டேன், நான் போக மாட்டேன்னா. போக மாட்டேன்ட்டு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போறேன். எதுக்கு? கிரிக்கெட் பேட்டை போறான். ஆனால் அவன் போகும்போதே அவனுக்குள்ள என்ன வருகிறது? ஒரு மனஸ்தாபம் வருகிறது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த மனஸ்தாபம் வருதா? ஐயோ, அப்பா சொல்லிட்டு நான் கேட்கலையே, அம்மா சொல்லிட்டு கேட்கலையே. சரி, பாஸ்டர் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அறிவிப்பு போட்டிருக்கிறாரு. நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை, நானும் அதை கவனிக்கிறது, விட்டுருவோம். அந்த மனஸ்தாபம் உங்களுக்கு வருதா பிரதர், தம்பி, தங்கச்சி, பெரியவட்டையும் தான் சொல்கிறேன். அந்த மனஸ்தாபம் உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் உணர்வுள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் என்னும் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற வாழ்க்கை அல்ல. எனக்குள்ளே மனஸ்தாபம் வர வேண்டும். அல்லேலூயா. இன்னொருத்தன் மனஸ்தாபப்பட்டான், அவன் யூதாசு. ஆனால் மனஸ்தாபத்தில் பிரயோஜனமே இல்லை. அவன் சொன்னான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று அவன் வாங்கின அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு மனஸ்தாபப்பட்டான். மாற்றம் வரவில்லை. மாற்றத்துக்கான மனஸ்தாபம் வேண்டும். ஆனால் பேதுரு மனஸ்தாபப்பட்டான், மாறினான், மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புதல்ங்கிறமே, எழுப்புதல் என்ன தெரியுமா? உணர்வு தான் எழுப்புதல், மனஸ்தாபம் தான் எழுப்புதல். அந்த மனஸ்தாபம் வரும்போது மாற்றம் வரும். பேதரும் லேஸ்பட்ட ஆளாமே 3 பேர்கிட்ட முழுசா மறுதளிக்கிறான். முதல்ல வேலைக்காரங்கிட்ட மறுதளிக்கிறான், அப்புறம் பொறிச்சவன்கிட்ட மறுதளிக்கிறான், அப்புறம் வேலைக்காரிக்கிட்ட மறுதளிக்கிறான். நீ சொல்றவரை எனக்கு தெரியாது, ஸ்திரீயை அவரை நான் அறியேன், உன்னை நான் அந்த தோட்டத்தில் உன்னை பார்த்தேனே, அவர் யாரோ எனக்கு தெரியாது, இயேசுவை தெரியாதுன்னு முழுசா 3 தடவை மறுதளிச்சவன் இப்பொழுது மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் அவனை மாற்றி உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தம்பி, தங்கச்சி, உங்க வாழ்க்கையில உயர்வு வரும். பெற்றோர் சொல்லிட்டாங்களே, பெரியவங்க சொல்லிட்டாங்களே, பாஸ்டர் சொல்லிட்டாரே, சபையில் இந்த காரியங்கள் இருக்கிறது, நான் இதை செய்யாம இருக்கிறேனே. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது, உங்களை யாரும் பிடிச்சு இழுத்துட்டு வர போறது இல்லை. ஆனால் உணர்வு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு போனவன் திரும்பி வர்றான். என்னடா திரும்பி வந்துட்டேன்? அப்பா, நான் திராட்சை தோட்டத்துக்கு போறேன். உடனே அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. மாட்டேன்னு சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும்? திராட்சை தோட்டத்துக்கு போ மகனே, திராட்சை தோட்டத்தில் போய் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோ, தண்ணி பாய்ச்சிட்டு வாப்பா, திராட்சை பழம் இருந்தால் என்ன செஞ்சுக்கோ, பறிச்சு சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு சொன்னவன் என்ன சொல்கிறான்? மாட்டேன்னு தான் ஒரு வசனம் தான் போட்டிருக்கு. ஆனால் அவன் என்னென்ன சொன்னான்? பாப்பா, அவனுக்கு வேலையில் கிடையாது, நான் அங்கே போகணும், இங்கே போகணும், மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு போனவனுக்குள்ள உணர்வு வருகிறது. போக மாட்டேன்னு சொல்லும் போது அப்பா இருதயம் எப்படி இருந்திருக்கும்? திரும்ப வந்து போறேன்னு சொல்லும் போது அப்பா இருதயம் எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கும்? போக மாட்டேன்னு சொல்லும் போது எப்படி இருந்திருக்காங்க? அப்பா இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் திரும்ப வந்து போறேன்னு சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். உணர்வுள்ள இருதயம் மனஸ்தாபப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உணர்வை எதிர்பார்க்கிறார். அப்புறம் நம்ம உயிருள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைக்காமலே சில பிரச்சனைகள் வருகிறது, நம்ம எதிர்பார்க்காமலே சில காரியங்கள் நடக்கிறது. ஏன் இப்படி நடந்தது நீ கேள்வி கேட்கறத விட்டுட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இங்கே 2 தம்பிமார் மேலே இருந்து என்னை தூக்கிட்டு அலாக்கா தூக்கிட்டு வந்தாங்க. நான் இப்போ யோசிச்சேன், ஆண்டவரே நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கேன், நிலைமை எப்படி இருந்த நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கலக்கம். அப்போ தான் நான் தமிழ் செல்வம் பிரதரை நினச்சேன். அவருக்கு ஒரு கால் கை பேரலைஸ் ஆகியிருக்கிறது. அப்போ அந்த சகோதரி எப்படி தூக்கிட்டு வர்றாங்க கஷ்டப்பட்டு அவரை. ஆமாம், இவங்க 2 பேருமே திணறிட்டாங்க என்னை தூக்கிறதுக்கு. நான் 69 கேஜி, 69 நினைக்கிறேன், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அன்னைக்கு பார்த்தா 70 ஜடா, 70 இப்போ எப்படி போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 பேர் என்ன அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போது என் மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது, மனசு ரொம்ப வலிச்சது. ஆண்டவரே இந்த நிலைமைக்கு போயிடுச்சு, என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே என்ன பார்த்ததுக்கு 5 டாக்டர் வர்றாங்க, 5 ப்ராப்ளம் என்கிட்ட இருக்குது, மேஜர் ப்ராப்ளம். என்ன 5 டாக்டருக்கும் ஃபீஸு தான் அத்து போச்சு. 5 டாக்டர் சிலர் வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட இல்லை, போயிடுறாங்க. 5 விதமான ப்ராப்ளம். ஆனாலும் கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ என் மீட்பர் உயிரோடுண்டு, ஏ என் மீட்பர் உயிரோடுண்டு. ஓ நல்லா கைத்தட்டி. ஏ என் மீட்பர் உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஓ நல்லா 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 கை தூக்கி தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏய் ஹல்லேலூயா. ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன். சிங்கக்குகையில் போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன். சிங்கக்குகையில் போட்டாலும் என் மீட்பர் உயிரோடுண்டு. ஏ மை ரிடீமர் இஸ் அலைவ். ரிமா ராதா நக்கர பலபா. ஓ உன்னுடைய பிரச்சனையை காட்டில இயேசு பெரியவர், உடைய தேவையை காட்ட இயேசு பெரியவர். உங்களுக்குள்ள இந்த உயிரை தருகிறார், அந்த ஜீவன் வருகிறது, நம்பிக்கையற்றவர்களுக்கு விசுவாசம் வருகிறது. மை ரிடீமர் இஸ் அலைவ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்லா கையை தட்டி ஆமென். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், ஆமென், எந்த நிலைமையிலும் அவர் என்னை தள்ளிவிடவே மாட்டார். அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே மாட்டார். எந்த நிலைமையிலும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். நிக்கரபல சந்தர தியரபலபா ருதரகரபா. அப்படியே ஜெபம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அப்படியே ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போட்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்த உயிர் எனக்குள்ள இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஆமென். என் ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு, 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 இயேசு உயிரோடு, உயிரோடு, நல்லா உயிரோடு, உயிரோடு, இயேசு உயிரோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீட்பர் வல்லமை இறங்கட்டும். யார் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ ஆமென், உள்ளவராய் மாறுங்க, உள்ளவராய் மாற்றுங்க. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். உயிரோடு, 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 இயேசு உயிரோடு.